12 மாசத்துல ஒரு 4 மாசங்கள் முக்கியமான மாதங்களாக. அது நீங்க சொன்னது போல சித்திரை, அதுக்கடுத்து அதுக்கு நேர் இயலான ஐப்பசி மாதம், அப்புறமா ஆவணி மாதம், அதுக்கப்புறமா மாசி மாதம். இந்த 4 மாதங்களும் ரொம்ப முக்கியமான மாதம். காரணம் என்ன அப்படின்னா, தனது ராசியினுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு பார்க்கணும். அப்ப ஆவணி, மாசி, ஐப்பசி, சித்திரை இந்த 4 மாசத்துல பிறந்தவங்களுடைய அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த 12 ராசியில சூரியன் அந்த கேரக்டர் அவங்க அப்பாவுக்கு இருக்குமே தவிர, இந்த ஜாதகருக்கு அவருடைய ஆளுமையை மட்டுமே சொல்லலாமே தவிர மற்ற விஷயங்கள் அந்த சூரியன் மட்டும். இப்போ சூரியன் உச்சமானால் நீசமானால் இதே கேரக்டர். அப்போ ஒரு குடும்பத்துல வரிசையா ஐப்பசி மாசமா பிறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்துல எல்லா ஆண்களுக்குமே ஒரு திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ராஜநாடி பார்த்திபன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட மாதம் அதாவது சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதங்கள் வரைக்கும் பிறக்க போகிற குழந்தைகள் இந்த மாதத்தில் பிறந்தால் இந்த குணாதிசயத்தில் இருப்பாங்க, இந்த மாதத்தில் பிறந்தால் இப்படி அம்சம் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நேரில் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர் சார். சரி, இப்போ தமிழ் மாதங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் இருக்குது. இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சித்திரையெல்லாம் பிறக்கக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு குணாம்சம் இருக்குது. அந்த குணாம்சம் பொறுத்து தான் குழந்தைகள் இப்படி இருப்பாங்க அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் பிறக்க போகிற குழந்தைகளுடைய குணாம்சம் எப்படி சார்? இப்போ இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்துக்கு என்ன மாறுது அப்படின்னா மேக்ஸிமம் சூரியன் தான் மாறுது. ஒவ்வொரு கட்டங்களையும் சூரியன் மாறக்கூடிய காலத்தை நம்ம மாதம்னு சொல்கிறோம். அது சித்திரை அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஆகக்கூடிய காலத்தில் அந்த மாதத்தில் அந்த கட்டத்தில் சூரியன் சித்திரை மாதம்ன்ற பேரில் கூப்பிட்றோம். அந்த அடிப்படையில் மேசராசியில் சூரியன் இருந்தால், ரிஷபராசியில் சூரியன் இருந்தால் அப்படின்ற லாஜிக்கில் எடுக்கும் பொழுது இந்த சூரியன் தான் மாறுது. அப்போ இந்த ராசியில் சூரியன் இருந்தால் இந்த குணங்களும், இந்த ராசியில் சூரியன் இருந்தால் அந்த குணங்களும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதில் மொத்த குணநலன்களையும் கொண்டு வர முடியாது. பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்களும் அந்த குணத்தில் இருப்பாங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அந்த குணத்தில் இருப்பாங்க, இந்த யோகத்தில் பிறந்தவங்க அந்த குணத்தில் இருப்பாங்க, இந்த கரணத்தில் பிறந்தவங்க அந்த குணத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது சின்ன சின்ன தகவல்களை வேணால் கொடுக்கலாமே தவிர இது மாதமும் அதே தான். மாதத்தில் என்னென்னா இது சூரியனை சார்ந்து மாதங்கள் இப்போ வரதுனால இந்த சூரியன் வேறு வேறு பிளேஸ்மெண்ட்டில் உட்காரும்பொழுது சில குணங்கள் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் முக்கியமான இந்த 12 மாதத்தில் ஒரு 4 மாதங்கள் முக்கியமான மாதங்களாக இருக்குது. அதில் நீங்கள் சொன்னது போல் சித்திரை, அதுக்கடுத்து அதுக்கு நேர் இயலான ஐப்பசி மாதம், அப்புறமா ஆவணி மாதம், அதுக்கப்புறமா மாசி மாதம். இந்த 4 மாதங்களும் ரொம்ப முக்கியமான மாதம். காரணம் என்ன அப்படின்னா, மேசராசியில் சூரியன் பவர் ஆகுது, உச்சமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ சித்திரை மாதத்தில் பிறந்தவனுடைய அப்பன் தெருவுக்கு வந்துடுவான்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை நம்மளுடைய சமூகம். காரணம் என்னென்னா வெயில் அதிகம் அப்படின்றதுலாம் சும்மா அது நம்மளா அதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க சொல்லிக்கிறது. வெயில் அதிகம், அப்போ வெயில் அதிகம்னா ஏசியை போட்டு பெற்றுக்கலாம்ல இல்லைங்களா? வெயில் சாதாரண டெம்பரேச்சரோட ஏசியை போட்டால் இன்னும் செம்ம டெம்பரேச்சருக்கு போயிடலாம். இப்போல்லாம் எல்லா ஐசியூ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஃபுல் ஏசியில் தான் இருக்குது, கூலிங்கில் தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வெயிலோ ஆனால் வெயிலுக்குடைய தட்பவெப்பமோ காரணம் இல்லை. இது என்னென்னா, எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலம் அடைந்தால், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஜாதகம் ஒரு கிரகத்தில் பலம் அடைஞ்சால் அது நல்லதை மட்டுமே செய்யும், கெட்டது செய்யாது. அல்லது ஒரு ஜாதத்தில் ஒரு கிரகம் இப்போ பலம் இழந்தால் அது கெட்டதை மட்டுமே செய்யும், நல்லது செய்யாதுன்ற மாதிரி 2 வேறு கருத்துக்கள், தப்பான கருத்துக்கள் இருக்குது. ஒரு கிரகம் முக்கியத்துவம் அடைந்தால், அது பலமோ பலவீனமோ 2ல் எது அடைந்தாலுமே அதனுடைய கேரக்டரை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அடிப்படையில் சூரியன் உச்சமான மாதம் அப்படின்னா சித்திரை மாதம் தான். அந்த மாதத்தில் பிறந்தவங்களுடைய அப்பாவுடைய அன்பு சரியாக இருக்கிறது இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுடைய அப்பாவுடைய அன்பு சரியாக இருக்காது. நிறைய நான் சொல்கிறேன், இதை உடனே நிறைய பேர் நெகட்டிவாக யோசிக்க தேவையில்லை. நிறைய பேரோட அப்பா இருக்கிறது இல்லை, சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களோட அப்பா இருக்கிறது இல்லை, அல்லது அப்பாவுடைய அன்பு சரியாக முழுமையாக இருக்கிறது இல்லை, அல்லது அப்பா காரணம் இல்லாமல் வெளியிடங்களுக்கு போயிடுறாரு, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. அதுலேயும் பௌர்ணமி, அமாவாசை இது மாதிரி சந்திரன் சூரியன் இணைவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்பாவை தவறவே விட்டுறாங்க. இப்போ நான் சொல்கிறது சித்திரை மாதத்துலேருந்து அப்பாவுடைய அன்பு இருக்காது. அந்த சூரியன்லேருந்து 1-5-9 சந்திரன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்பாவுடைய அன்பு நிறையவே டேமேஜ் ஆகி அம்மா குடும்பத்தை பொறுப்பெடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுடைய அப்பாவுடைய அன்பு சரியாக இருக்காது. ஆனால் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, இந்த பர்சன் அல்லது இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அரசு வழியான வருமானங்கள் அல்லது சொந்த தொழில் வருமானங்கள் ஆளுமையான தொழில்களுக்கு போயிடுறாங்க. ஏன்னா இவங்களுடைய கேரக்டர் அது எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய பண்புகள் இயற்கையாகவே இந்த ஜாதகருக்கு வந்துடும். காரணம் சூரியன் உச்சமாக இருக்குது, அவருடைய ஆளுமை தலைமை பண்புகள் கிரியேட்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சுத்தமாக இருக்கும்னு நினைப்பார், எல்லாத்தையும் பக்காவாக ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. அப்பாவை போலவே
பையனுடைய அன்பும் கிடைக்காது. நிறைய சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் கொஞ்ச நாள் போக போக அப்பாவிட்ட அட்டாச் ஆக மாட்டாங்க. அது மரியாதை நிமித்தமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு காரணமாக அப்படியே விலகி போயிடுவாங்க. ஆனால் பையன் மேலே நிறைய ஆர்வம் வச்சுருப்பார் இவர், ஆனால் அது முழுமையடையாமல் இழுத்துகிட்டே இருக்கும். இப்போ சித்திரை நான் சொன்ன அந்த 4 மாதத்துக்கு தான் சூரியனை வச்சு பலன் சொல்ல முடியும். மீதி மாதங்களில் வந்து அப்பாவுடைய கேரக்டர் வேணால் டிஸ்கிரைப் பண்ணலாமே தவிர இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரியனுடைய தன்மை இருக்கும். அதே போல் ஐப்பசி மாதம்ன்றது வந்து துலா ராசியில் சூரியன் இருக்கிறது, அங்கே வந்து சூரியன் நீசமாகுது. அப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே இப்போ எப்படி நம்ம சூரியனுக்கு சொன்னோமோ அதே பிரச்சனை இங்கே வந்துடும். அப்பாவுடைய அன்பு அப்போ 4 மாதங்கள் நான் ராசியாகவே சொல்கிறேன். மேச ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவங்க, அடுத்து சிம்ம ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவங்க, இவங்க வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்தாலே சிம்மம்ல சூரியன் ஆட்சி பெறுகிறது. அப்போ அதுவுமே வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஆஹா, ஓகேங்களா. சிம்மத்தில் ஐப்பசி மாதம் சிம்ம ராசி சார், கரெக்டாக அந்த அப்போ அப்பாவுடைய அன்பு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால. அப்படி எதுவும் இருக்கா அவங்களுக்கு பிரச்சனை எதுவும்? இல்லை, அந்த அளவுக்கு கனெக்ட் இல்லை. ஆமாம், ஏதோ ஒன்று அப்பாவுடைய அன்பு கனெக்ட் இருக்காது, அம்மா பொறுப்பெடுப்பாங்க. இல்லாட்டினா வந்து சம்திங் அப்பா கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருப்பார், இல்லைன்னா அம்மாவை விட அப்பா பொறுப்பு கம்மியாக இருப்பார். இப்படி ஏதாச்சும் ஒரு அப்பாவுடைய அன்பை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சரில் இவங்க இந்த பர்சன் சொந்த தொழிலுக்கு அந்த மாதிரி அரசியல் சம்மந்தமான விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதை வேணால் பாசிட்டிவாக சொல்லாமே தவிர அப்பாவுடைய அன்பு கனெக்ட் ஆகாது. சிம்ம ராசியில் சூரியன் இருந்தால் அது வந்து ஒரு ஆணி ஆடி ஆவணி மாதம், ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பிறந்தவங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி அதுக்கு நேர் இயலான மாசி மாதம். ஏன்னா அந்த கும்பராசியில சூரியன் இருக்கும்போது தனது ராசியவே பார்க்குது. அப்ப எப்படி தனது ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு பவரோ அதே போல தனது ராசியினுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு பவர். அப்ப ஆவணி, மாசி, ஐப்பசி, சித்திரை இந்த 4 மாசத்துல பிறந்தவங்களுடைய அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே செம பிரச்சனை இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது என்ன பிரச்சனையில போய் முடியுன்றது வேற வேற காம்பினேஷன்லாம் நம்ம முடிவெடுக்கணும். அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கு, இந்த அப்பாவுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, அம்மாவுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, இந்த பையனோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஜாதகம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த டிசிஷன் எடுக்கணுமே தவிர சம்திங் இந்த சூரியனுங்க பவர் ஆகுறப்ப இந்த அப்பாவுடைய அன்பு கெடுக்குது. மீதி ராசிகள் நம்ம பொதுவாகவே வரிசையாக பார்த்துட்டு வந்துடலாமே. இப்போ மேச ராசி என்பது செவ்வாயோட ராசி. அப்போ செவ்வாய் ராசியில் சூரியன் அமர்ந்தால் அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனைகள் அடிக்கடி வரும். அதே போல் அப்பா வந்து எப்பயுமே ஒரு கரடு முரடா ரஃப் கேரக்டராக இருப்பார். ஏன்னா செவ்வாயோட குணம் அவர்கிட்ட இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ரகுடான அப்பாவாக இருப்பார். அப்போ மேசராசியில் செவ்வாய் இருந்தால் மேசராசியில் சூரியன் இருந்தால் செவ்வாயுடைய குணம் அப்பாவுக்கு இருக்கும். எப்பவுமே ரஃப்பாக இருக்கிறது, உடம்பு பிரச்சனை மாட்டிக்கிறது, சின்ன சின்ன கடன் பிரச்சனை மாட்டிக்கிறது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி சில குணங்களை வச்சுக்கிறது அப்பாவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசியில் சூரியன் இருக்கும்போது அது வந்து சுக்கிரனுடைய ராசி. அப்பா எப்பவுமே ஒரு இளமையாக இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு காலர் போட்டு உட்காந்துருப்பாங்க அப்பா எல்லாம். இந்த எப்பவுமே சந்தானம் படத்தில் பட்டாவி கேரக்டர் மாதிரி ஒரு தன்னை இளமையாக காட்டிக்கிறது, ஒரு வசீகரமாக காட்டிக்கிறது, பணத்து மேலே ஆர்வம், தொழில் மேலே ஆர்வம், இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும் அவருக்கு. அப்போ சுக்கிரனுடைய கேரக்டர் வந்துடும். பண முதலீடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது, சம்பாதிக்கின்ற எண்ணம் இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு இருக்கும். அடுத்து மிதுன ராசியில் சூரியன் இருக்கும்போது அது புதனுடைய ராசி. எப்பயுமே எதையாச்சும் புதுசாக கற்றுக்கிறது, எதையாச்சும் சொல்லி கொடுக்கறது, ரகசியங்களான ஒரு இது. அதுக்கப்புறமா புதன் வந்து இளமைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இது வந்து வசீகரத்துக்காக ரிஷபராசியில் போட்ட டிஷர்ட் வந்து வசீகரத்துக்காக, இது வந்து எப்பவுமே டை அடிச்சுட்டு சுருட்ட முடிய வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி யங்ஜன், நான்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குதிப்பேன் இங்கேருந்து குதிப்பேன், நான் இளமையாகவே இருக்கேன்னு சொல்கிற மாதிரி கேரக்டர் எல்லாமே இந்த இது. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள நிறைய தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துறது இந்த மிதுன ராசியில் சூரியன் இருக்கவங்க. அப்போ வந்து என்னென்னா சித்திரை, வைகாசி, ஆணி, அந்த ஆணி மாதத்தில் பிறந்தவங்களுடைய கேரக்டர் அப்படி இருக்கும். அடுத்து ஆடி மாதங்கிறது வந்து உங்களுக்கு கடகராசியில் சூரியன். கடகம் அப்படிங்கிறதே வந்து பொதுவாகவே கேர் எடுக்கக்கூடிய தன்மை. அப்போ இவங்க அப்பா ஒரு கேரிங்காக இருப்பார், ஒரு மாதிரி தாய்மை உணர்வுன்னு சொல்கிறாங்களே அந்த குணம் இருக்கும். ஆனால் இந்த சந்திரன் வந்து எப்பவுமே ஒரு கோல் மூட்டி இல்லைன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சபலம் இருக்கக்கூடிய குணம். அப்போ எப்பவுமே ஒரு மாதிரி சபல புத்தியோட ஒரு மாதிரி ஆசோலேஷன் மைண்டோட ஒரு இடத்துல இருக்காமல் சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி கேரக்டர் இவங்க அப்பாவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஆவணி மாதம் நம்ம பார்த்துட்டோம். ஆவணி மாதத்தில் பிறந்தாலே சூரியன் வந்து தனது ராசியில் இருக்கும். இப்போ சூரியனுடைய குணம் ரொம்ப ஆளுமையாகவும் ரொம்ப ரஃப்பாகவும் இருப்பார். இப்போ செவ்வாயோட ரஃப்னஸ்ங்கிறது வந்து ரகுடு, இது வந்து ஆளுமை, எல்லாத்தையும் என்னுடைய கண்ட்ரோலில் தான் நான் வச்சுருப்பேன்ற மாதிரி எல்லாத்தையுமே தன்னுடைய ஒரு லீடர்ஷிப்லேயே மேனேஜ் பண்ணுவார்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு இந்த கன்னிராசியில் சூரியன் இருக்கும்போது அதே புதனுடைய கேரக்டர். ஆனால் என்னென்னா மிதுன ராசியினுடைய புதன் வந்து கற்றுக்கிறது, சொல்லித்தரது. இங்கே வந்து எப்பயுமே வந்து வழக்கு, வியாஜியங்கள், சண்டை சச்சரவு, போராட்டம்ன்ற மாதிரி இருக்கும். இந்த ஜாதத்தில் இந்த ஒரு ஜாதத்தில் கன்னிராசியில் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல பிறந்தவங்களுடைய கேரக்டர், அப்பாவுடைய கேரக்டர் வந்து எப்பயுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கிறது, ஏதாச்சும் ஒரு மாதிரி ரஃப்பாகவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறது. இந்த எப்பயுமே பிரச்சனை இல்லைன்னா தூக்கம் வராது, போர்வையாக பொத்திட்டு தூங்குறதுன்ற மாதிரி ஒரு கேரக்டர் இந்த இடத்துல இருக்கும். அடுத்து ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாகக்கூடிய இடம். இந்த இடத்துலையுமே அப்பாவுடைய அன்பு கெடும். இந்த இடத்துல என்னன்னா உங்களுக்கு உச்சமாகக்கூடிய சூரியனோட நீசமாகக்கூடிய சூரியன், அப்பாவினுடைய அந்த ராசியும் பசங்களுமே ஐப்பசி மாதமாக இருந்தால் எப்படி ஒட்டும்?
இல்லப்பா, அப்பாவுமே அந்த டயத்துல பிறந்திருக்காருங்க. அப்பாவுமே ஐப்பசி, ஆ. அவருக்கு பிறக்க போற அப்ப பையனோ என்ன இது பொண்ணோ வரிசையாவே அப்பாவுடைய ஐப்பசி. கேரக்டரே இல்ல குடும்பத்துக்குள்ள. எல்லாமே பாட்டி தலைமை தாங்கன்னா, அப்புறம் அம்மா தலைமை தாங்கன்னா, அப்புறம் இப்போ அந்த வீட்ல வரக்கூடிய பெண்ணுகள் தலைமை தாங்கறதா இருக்கும். அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெண்களுடைய கேரக்டராவே ரோலாவே இருக்கும் குடும்பம் ஃபுல்லா. இவங்க அப்பா இருப்பாங்க, வெளியே வேணா பவரா இருக்கலாம், வீட்டுக்குள்ள அவங்க பவர்ஃபுல்லா இருக்க முடியாது. இருந்தா கூட ஒரு ரஃபா வருவாங்க, ரஃபா போவாங்க. ஆனா எதுவுமே வேலை நடக்காது, அவங்க வேலை நடக்காதுன்ற மாதிரி. இது பொதுவாக சூரியன் பவர் ஆயிட்டா குடும்பத்துல பெண்கள் பவர் ஆயிடுவாங்க. அவங்களுடைய வேலை வந்து வெளியே பவரா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள டம்மி ஆயிடுவாங்க அப்பா. அப்ப சூரியன் வந்து உச்சமானால் நீசமானால் இதே கேரக்டர் தான். அப்ப ஒரு குடும்பத்துல வரிசையா ஐப்பசி மாசமா பிறந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்துல எல்லா ஆண்களுக்குமே ஒரு டம்மி பீஸ் ஆயிட்டாங்க. வெளியே நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பவர் எல்லாமே ஆயிட்டே இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு விருச்சக ராசியில சூரியன் இருக்க பிறந்தவங்களுக்கு நோய் அல்லது ஏதாவது போராட்ட குணம் அல்லது எதையாச்சும் வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கிறது, எப்பயுமே வந்து உடம்பு சம்பந்தமான விஷயத்தோடய போராடிக்கிட்டு இருக்கிறது, சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகளோடய எப்பயுமே மருத்துவங்களோடய இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம். ஏன்னா ரெண்டுமே செவ்வாய். மேசராசியில் இருக்கிறதும் அதே குணத்தை தான் இருக்கும். மேசராசியில் என்ன குணம்னா அது உச்சமான சூரியன், இங்க வந்து உச்சமாகல, பிரச்சனை ஆகாது அப்பாவுக்கு. ஆனா எப்பயுமே ஏதாச்சும் ஒரு உடம்பு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடங்களோட தான் இருப்பாரு. அடுத்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குருவுடைய ராசி. அப்போ மேக்ஸிமம் குருவுடைய ராசியில் இருக்கிறது ரொம்ப கண்ணியமாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் கண்ணியமாக இருந்தாலும் கொஞ்சம் கோக்குமாக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் கைட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு பாரம்பரியமாகவே ஒரு நல்ல ஒரு கேரக்டரோடய வருவாங்க. இதுதான் அந்த கேரக்டரை இவங்களாவே டேமேஜ் பண்ணுறதுக்கு அப்பாவுடைய கேரக்டரில் சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும். அப்பாவுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்து மகர ராசியில் சனி இருக்கிறது, மகர ராசியில் சூரியன். மகர ராசியில் சூரியன் தான் நிதானம்னு சொல்கிறாங்க. எப்பயுமே ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய அப்பா, வெளியிடங்களுக்கு போகிறது, குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு வேறு வேறு போய் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி எப்பவுமே சம்பாதிக்கிறது, ஒர்க்கஹாலிக்காகவே இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும். அப்போ இது வந்து என்னன்னா நிதானம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் அப்பாவை வச்சுக்கலாம், அப்பாவையும் வச்சுக்கலாம், பசங்களையும் வச்சுக்கலாம். அடுத்து கும்பராசி பார்த்தாச்சு. கும்பராசி தனது ராசி பார்க்கக்கூடிய ராசி. அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது ஐப்பசி மாதம் பிறந்தவங்க, மாசி மாதம் பிறந்தவங்க அப்பாவுனுடைய அன்பு கிடைக்காம இயங்குவாங்க. அப்பாவுனுடைய ஏதோ ஒரு விஷயம் அவர் ஒரு ரகசியமாகவே வச்சிருப்பாரு. அப்பாவுக்குன்னு ஏதோ ஒரு ரகசியமான தன்மை இருக்கும், அது யாருக்குமே தெரியாது, அப்பாவுக்கு ஒன்றுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கவோ ஆனால் அப்பாட்ட நீங்கள் டைரெக்டாக குடும்பத்தில் இருக்கவங்க டீல் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு குழப்பத்தோட அப்பா இருப்பாருன்னு பார்க்கலாம். அடுத்து கடைசியாக பங்குனி மாதம் இறுதியாக மீனராசியில் சூரியன் இருக்கிறவங்க, அவங்க அப்பா வந்து நிறைய சேர்த்து வச்சிருப்பாரு, சேவ் பண்ணுவார், ஆனால் அதை யாருக்குமே கொடுக்க மாட்டார். அவராகவே தனக்கு மட்டுமே சேவிங்ஸ்ன்ற மாதிரி தன்னுடைய பிற்காலத்துக்குன்ற மைண்ட் செட்லேயே இருப்பார். இதுவுமே வந்து அவங்களுடைய பரம்பரை குணமாகவே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனராசியில் சூரியன் இருக்கவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு சம்பாரிச்சு வைப்பாங்க. எல்லாரும் பிள்ளைக்குன்னு நினைப்பாங்களா, இவங்க கடைசி வரைக்கும் இவங்க சாகிற வரைக்கும் இந்த பிள்ளைக்கு கொடுக்காமே எல்லாத்தையும் கடைசியில் எழுதிக்கிட்டுன்ற மாதிரி உயிர் எழுதி வைக்கக்கூடிய கேரக்டர் இல்லைன்னா, ஏன்னா எல்லாமே செல்ஃபிஷாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த 12 ராசியில் சூரியன்றது அந்த கேரக்டர் அவங்க அப்பாவுக்கு இருக்குமே தவிர இந்த ஜாதகருக்கு அவருடைய ஆளுமையை மட்டுமே சொல்லலாமே தவிர மற்ற விஷயங்களை அந்த சூரியன் மட்டும் டிஸ்கிரைப் பண்ணாதுன்னு நம்ம போய் புரிஞ்சுக்கணும். இப்போ 4 மாதங்கள் சொல்லியிருக்கீங்க சார், அதாவது தமிழ் மாதங்களில் மிச்சம் இருக்கக்கூடிய மாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அப்படின்றது ஏதாவது தனித்தனியான குணாம்சங்கள் இருக்கா, இல்ல மிச்சம் எது பிரச்சனை இல்லப்பா? ராசிகள் சொன்னேன் இல்லைங்களா, ராசிகள் வந்து மேசம்ங்கிறது சித்திரை, வைகாசிங்கிறது வந்து உங்களுக்கு ரிஷபம். அப்படியே ஒவ்வொரு மாதமும் வரிசையா ஒவ்வொரு ராசியில மாதம் தான். ஏன்னா சூரியன் ஒவ்வொரு கட்டங்களுக்குள்ள வரும்போது அடுத்த மாதம். அப்ப இந்த 12 மாதங்களுக்கும் நம்ம 12 ராசிகள்ல சூரியன் இருக்கிறது மாதிரி தான் பார்க்கணும். ஆமா, அவ்வளவுதான். வேற எதுவும் பர்டிகுலரா இவருடைய ஹோல் லைஃப் இப்படி இருக்குன்னு யாருக்குமே எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப சித்திரை மாசத்துல நானும் சித்திரை மாசத்துல பிறந்தவங்க, நீங்களும் ஒரு சில மாதங்கள்ல பெண்கள் பிறக்க கூடாது, பெண் குழந்தை பிறக்க கூடாது. அது வந்து பாரம்பரியமா கலாச்சாரங்கள்ல சடங்குகள்ல நிறைய குழப்பம் வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து ருதுவாகிறதே, பெண்கள் ருதுவாகிறதே 7 நாள்ல பிறந்தாலும் 7 நாளைக்கு கெட்ட வார்த்தையை எழுதி வச்சுக்கிறான். இந்த நல்லதுன்னு எங்கேயுமே எழுதல அவன். வெள்ளிக்கிழமை பிறந்தா அந்த பெண்ணு வந்து தவறா போயிடும், சனிக்கிழமை பிறந்தா அந்த பிள்ளைக்கு குடும்ப விருத்தி ஆகாதுன்னு சொல்லி 7 நாளைக்கு 7 கெட்டதை எழுதி வச்சுக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா நாய்படாத பாடுபடும் நான் சொல்ல ருதுவாகிறதுக்கு எழுதி வச்சுக்கிறான். அப்ப என்னைக்கு தான் ருதுவாக அந்த பிள்ளைன்ற மாதிரி எல்லாத்துக்கும் பாரம்பரிய நூல்கள்ல எப்பயுமே பழைய நூல்கள், பாரம்பரிய நூல்கள்ல இது யாருமே முனிவர்கள் எழுதுனது, சித்தர்கள் எழுதுன்னு சொல்றாங்க, அப்படி யாரும் எழுதல. இது வந்து இடைப்பட்ட யாரோ எழுதிக்கிறாங்க. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு அரசனை பெருசா சொல்றதுக்கு, இவன் பெரிய அரசாழ்வான் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, இவன் 1000 பெண்களுடன் குதூகலித்திருப்பான், அவர் ஹாப்பியா இருப்பாருன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இங்க பெண்கள் என்னவா பாக்குறாங்க அப்படின்றது. அப்ப மேக்சிமம் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, மேக்சிமம் புத்தகங்கள், பழைய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா ஆண்களை உயர்வா பேசுறதுக்கு அவங்க வந்து ஒரு நிறைய பேரோட சல்லாபித்து இருப்பாருன்றதுக்கும்,
பெண்ணை எப்பயுமே வந்து இந்த பெண்ணு வந்து கேரக்டர் டேமேஜ் ஆகும், இந்த பெண் அப்படி போயிடுவா, இந்த பெண்ணு போன குடும்பம், அப்போ என்ன பெண்களை மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணி எழுதி வச்சிருப்பாங்க. ஜோசி புக் எந்த புக் எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். காரணம்னா அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருந்திருக்கலாம். அப்போ அது அந்த புக்கை பார்த்துட்டு நம்ம பலன் சொன்னா உருப்பட முடியாது. அப்போ எல்லா நம்மளை பொறுத்தளவுக்கு ருதுவாகிறது இதெல்லாம் மேட்டர் இல்லை. இந்த ராசியில் இது இருக்குன்றதுல எல்லா ராசிகளும் என்ன இருக்குன்றது மேட்டர். அப்போ எல்லா கிரகங்களும் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ஹோலாக எடுத்துக்கிட்டு சொல்லணும். ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இங்கே ஜோசியும் கிடையாது. இல்லை, எல்லாத்துக்கும் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம், ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் மணக்கிறதுனால அந்த பேர் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் சுக்கிரன்றது மாறுதே தவிர மற்ற எந்த விஷயமும் மாறுறதில்லை. நிச்சயமா. சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதங்கள் வரைக்கும் பிறக்க போகிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான குணாம்சம் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.